ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம செய்ய போகிறது என்னென்னா கோவக்காய் 65. நம்ம 1/2 கேஜி கோவக்காய் எடுத்துக்கிறோம். 1/2 கேஜி கோவக்காய் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட்டர் அமேசானில் கிடைக்கிது. இந்த கட்டர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த கட்டரில் வச்சு கோவக்காய் எல்லாத்தையும் ஈஸியாக கட் பண்ணி எடுத்துக்கிறோம். கையில் கட் பண்ணணுன்னா ரொம்ப கஷ்டங்க. ஸோ இந்த எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எல்லா கோவக்காயும் இதிலே கட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துட்டு, ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஜீரகப்பொடி போட்டாலும் ஓகே, இல்லை ஜீரகம் அப்படியே முழுசாக போட்டாலும் ஓகே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெருங்காயத்தூள் போட்டுக்குவோம். நம்ம பெருங்காயத்தூள் போடும்போது நமக்கு அந்த கேஸ்ட்ரிக் ட்ரபிள்லாம் இருக்காது. ஸோ யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்து நல்லா பிசைஞ்சு, அதிலே தண்ணி இருக்கும். அதனால் நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டியதில்லை. ஸோ அதில் நல்லா பிசைஞ்சு ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் கடாயில் ஒரு நல்ல எண்ணெய், ஒரு 1/4 லிட்டர் இருக்கும். அந்த 1/4 லிட்டர் எண்ணெயை போட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம், சூடானதுக்கப்புறம் இந்த கோவக்காய் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை அப்படியே தூவி விட்டு நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். கிண்டிகிட்டு இருக்கும்போது கோல்டன் ஃப்ரை கலர் வரும். நமக்கு முறுமுறுன்னு கிடைக்கும். நம்ம பார்த்தாவே தெரியும். நம்ம அப்படி கிண்டும் போதே ஒரு கலர்னு ஒரு சவுண்டு கிடைக்கும். அந்த டைமில் நம்ம அந்த கோவக்காயை எடுத்துடலாம். இது ஃப்ளேவருக்காக நம்ம என்ன பண்ணலான்னா, அந்த கோவக்காயோடைய நம்ம இந்த கோவக்காய் எண்ணெயில் போடுறோம்ல, அதில் கருவேப்பிலை கொஞ்சம் நல்லா உருவி வச்சுட்டு, அந்த கருவேப்பிலையை இந்த கோவக்காயோட எண்ணெயில் போட்டோன்னா நல்ல ஒரு மணம் கிடைக்கும். அது இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்களாம் இப்படி செஞ்சு கொடுத்தா விரும்பி